இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தாயாம் திரு அவை கத்தோலிக்க திரு அவையினுடைய முதல் மறைசாட்சியாக அறியப்படுகிற புனித ஸ்தேவான் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி என்னுடைய குருத்துவ அருட்பொழிவினுடைய 18 ஆண்டுகளை நிறைவு செய்து புதிதாக 19வது ஆண்டில் நான் காலடி எடுத்து வைக்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த 18 ஆண்டுகளும் என்னுடைய இந்த குருத்துவ வாழ்க்கையில் இறைவன் பல்வேறு வகையில் எனக்கு ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிந்திருக்கிறார். அதுவும் அவருடைய பீடத்தில் தகுதியற்ற என்னையும் உயர்த்தி அழகு பார்த்திருக்கிறார். அவருடைய இறை வார்த்தையை அறிவிப்பதற்கான ஒரு கருவியாகவும் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான ஒரு தினத்தில் எனக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக இறை வார்த்தையை எல்லா இடங்களிலும் தாங்கிச் செல்கிற அறிவிக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு எப்பொழுதும் இறைவன் தர வேண்டுமாய் உங்களுடைய பரிந்துரை ஜெபத்தை கேட்டு மன்றாடுகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய இந்த மறைசாட்சி புனித ஸ்தேவான் திருத்தூதர் பணிகளில் 6வது 7வது அதிகாரத்தில் தான் இவரை பற்றின செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஸ்தேவான் அப்படி என்றால் முடியப்பர் என்று தமிழில் சொல்லுவார்கள். முடியப்பர் என்றால் மகுடம் சூட்டியவர், மறைசாட்சியம் என்கிற மகுடத்தை முதலாக சூட்டியவர் என்பதற்காகத்தான் இவரை தமிழில் முடியப்பர் என்று நம்ம சொல்லுகிறோம். மறைசாட்சியத்தை முடியாக சூடியவர் என்பதை குறிப்பதாகத்தான் இருக்கும். மற்றொரு மொழிபெயர்ப்பில் உடல் முழுவதும் அவர் ரோமம் அதிகமாக இருந்ததாலும் இவர் முடியப்பர் என்று அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் மறைசாட்சியம் என்கிற மணிமகுடத்தை முதலாக அவர் ஏற்றுக்கொண்டதால் தான் அவருக்கு முடியப்பர் என்கிற பெயர் நம்முடைய தமிழில் அழைக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்கும் இவருக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பதாக நம்ம திருத்தூதர் பணிகளில் நம்ம வாசிக்கிறோம். பொய்யாக குற்றம் சாட்டப்படுகிறார், அநியாயமாக இவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது, கல்லெறிந்து கொண்டார்கள் என்று தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இறப்பதற்கு முன்பாக மறைநூல்களை மேற்கோள் காட்டியதாகவும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களை, மிக சிறப்பான விதத்திலே இயேசு கிறிஸ்துவை போல இறப்பதற்கு முன்பாக தன்னை தண்டித்தவர்களை, தன் மீது குற்றம் சுமத்தியவர்களை, தன் மீது கல்லெறிந்து கொண்டவர்களை அவர் மன்னித்து விடுமாறு கடவுளிடத்தில் மன்றாடி மறைசாட்சியத்தை ஏற்றுக்கொண்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு வருகிற அடுத்த நாளில் இது எப்படி ஃபாதர், நேற்று தான் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடணும், இன்னைக்கு திடீரென்று ஒரு மறைசாட்சியை பற்றி நமக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் எழலாம். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பு, வாக்கு மனு உருவானார், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்கிற இந்த வார்த்தைகள் இறைவன் நம்மை மீட்பதற்காக மனிதராக தன்னையே தாழ்த்தி மனித உடலெடுத்து நமக்காக பிறந்தார் அப்படின்ற மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நமக்கு இந்த வாக்கு மனு உருவாதல் என்பது சிலுவையோடு சேர்ந்துதான் வருகிறது, துன்பத்தோடு சேர்ந்துதான் வருகிறது என்பதை அறிவுறுத்துவதற்காகத்தான் இந்த மறைசாட்சியினுடைய விழாவை இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய விசுவாசம் என்பது இன்பத்தையும் துன்பத்தையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்வு என்பதையும், இயேசுவை பின்பற்றுதல் என்பது சிலுவை சுமந்து செல்வது என்பதையும் இந்த நாள் நமக்கு நினைவுறுத்துகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம், கிறிஸ்து பிறப்பின் காலத்தில் இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் மற்றும் ஒரு யதார்த்தமாக இருக்கிற துன்பங்கள், சவால்கள், சோதனைகள் இவற்றை இறைவனுடைய சித்தமாக ஏற்று வாழ்ந்திட இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.